ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்லேயே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவளுக்கு அவள் காலேஜ் டேஸில் நடந்தது ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னா, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா ஒருத்தி. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அவள் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இப்படிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதுன்னு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி கத்தி வேற சொல்லிடுவான். காலேஜுக்கு இது தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டிக்காமல் வந்துடுவா. அவள் கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ இவள் கொலை பண்ண மாதிரி வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னு சொல்லுன்ட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டையே குறை சொல்றியா, என்ன தைரியம் இருந்தால் நீ அவனையே உன் வலைக்குள்ளே போட்டுக்கு பாப்பன்ட்டு இவளை தப்பாக எடுத்து பேசியிருப்பான். அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருப்பா. பட் என்னதான் அவன் கூட்டிகிட்டு போனாலும் சரி, ஹீரோயின் தப்பு பண்ணலனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அப்போலேருந்து கொஞ்ச நாள் ரொம்பவே தனியாக தான் இருந்திருப்பா. யாருமே பேச மாட்டாங்க. ஃப்ரெண்டோட ஆளையே கைக்குள்ளே வச்சுக்க பார்த்தான்ட்டு அவளோட கபோர்டில் கூட ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஆளையே கைக்குள்ளே வச்சுக்கிறியான்னு தான் எழுதியிருப்பாங்க. அப்போ காலேஜோட லாஸ்ட் டே வந்திருக்கும். அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, இனிமேலாச்சும் உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு தேடிக்கோ, மற்றவங்களுக்கு கூட தேடாமல் அப்படின்ட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போய் வாழ்க்கையை வெறுத்திருப்பா. அனிமையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். போக போக அதுக்கு சரியான அடிக்ட் ஆயிருப்பா. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் இப்போ அவள் யோசிச்சுட்டு இருக்க. காலையில தான் காட்டுறாங்க. சிட்டோட சேர்ந்து அவங்க அண்ணன் எல்லாமே ஆச்சரியப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, நாங்களாம் பயந்துட்டோன்ட்டு எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இரும்புனா கூட என்ன ரத்தம் வந்து எடுக்கிறியாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஏன்டா ஓவர் ஆக்டிங் விடுறீங்க? நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. சரி நைட் எனக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது ஏன் கேட்குற, இளவரசர் தான் உன்னை தூக்கிட்டு வந்தார், நாங்களாம் இருக்கிற வரைக்கும் உன்னை எதுனா நடக்க விட்டுருப்போமா என்னன்ட்டு இருக்கிறவர் இவளே பைத்தியமாக்கிட்டு போல. நேற்று நைட்டு இளவரசர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் மருத்துவர் இருப்பார்ல, அவரை வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே துவண்டு போயிருந்திருப்பா. அவர் தான் இந்த எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரெடி பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இளவரசர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், உங்களுக்காக அவர் அரச மருத்துவரையே கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்கா இது இந்த அளவுக்கு போவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவர் இல்லைன்னா நாங்களே என்ன பண்ணியிருப்போன்ட்டு அவங்க அண்ணெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் பதறி அடிச்சுட்டு தூக்கிட்டு கூட வந்தார். பாவம் அந்த மனுஷன்ட்டு எல்லாமே இளவரசரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்னமோ சொல்ல வந்தாரே நம்ம கிட்ட, ஏதோ மகன் அப்படின்ட்டு என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் அவர் மருமகனாக ட்ரை பண்ணுறாரு போல, ஐ மீன் மகனாக நினைக்கிறாரு போலன்ட்டு எல்லாம் லூசுக்கு மாதிரி வளரிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பெரிய மக்களை நான் பார்த்ததே இல்லைடாங்கிற மாதிரி சிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ சொல்லு அப்படின்ட்டு அவங்க அண்ணனுக்கு ஆரம்பிக்க. நீங்கள் கிளம்பினாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சுன்னு சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இப்போதான் ஏதோ மனசு கொஞ்சம் பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மருத்துவர் இருக்கார்ல, அவர் சொல்றாங்க, நேற்று நைட்டு உங்களுக்கு தான் நான் சொல்லி ஆகணும், பட் இப்போ ஒரு மூலிகை கொடுக்கணும், அப்போதான் அவங்க உடம்பு ரெடி ஆகும், இல்லைன்னா அவங்க எப்போ இப்படியே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை வாங்கிருக்க போயிருக்காங்க. பட் அந்த இடத்துல போனும் கதவே திறக்கல. சரி நைட்டு பத்தாச்சு, எவனும் திறக்க மாட்டான், இப்படி நம்ம நாளைக்கு வேணா வரலாமான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டு இவர் உடைக்க போறாரு. அப்போதான் ஒரு குட்டி பைய கதவு திறக்கிறான். ஹீரோக்கு ஷாக்கு, யாரா பொடியா நீன்ட்டு. இந்த மாதிரி உங்ககிட்ட அந்த மூலிகை எடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் இருக்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா மூலிகையில தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வந்தது யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. இப்போ உனக்கு மூலிகை வேணும் அது தெரியுமான்ட்டு அந்த குட்டி பையன் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு, நான் பண்ணி தரேன் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா மலையில ஏதோ ஒரு இது இருக்குமாமா, அவனோட கூட, அந்த கூடக்குள்ள தான் அந்த மூலிகை இருக்கு, நீ அதை எடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு மூலிகை தர முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இவர் நடுச்சாமத்துக்கு போய் மூலிகையை தேடிக்கிட்டு இருக்காரு. பட் இவரோட கைக்கு பார்த்தீங்கன்னா மண்ணதான் மாட்டுது, மூலிகை காணும். இப்போ கிடைக்கலையா, இன்னும் கொஞ்சம் மேலே போய் தேடி பார்க்கலான்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா நடுச்சாம மாடி ஏறிக்கிட்டு இருக்க. இவனை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி, இளவரசர் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பிடிச்சிருப்பார்ல, அதை அவன் மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்க. அவன் ஏன் அவளை அவ்வளோ தாங்கணும், ஒருவேளை அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கோ என்னமோன்ட்டு அவன் அதையவே மனசில் நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம இளவரசர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் கிடைக்கலன்னு பக்கத்து மலைக்கு தேடலான்னு வந்திருக்காரு. பட் மேலே எப்படியோ ஏறிட்டாரு. ஏறி போனால் அங்கே ஒரு கோயிலாட்டம் இருக்கு. கோயிலை திறந்து பார்க்குறாரு. இவர் நினச்ச மாதிரியே அங்கே கூடி இருக்கு. பட் திரும்பி பார்த்தா இவர் கொஞ்சம் கூட நினைக்காத மாதிரி புலி இருக்குல்ல, அது அங்கே நின்றுட்டு இருக்கு. என்னம்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லலான்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது ட்ராமா கைஸ், அப்படிதான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே விழுகலான்னு போயிட்டு இருக்க. அங்கே அவரை ஊஞ்சலாடிட்டு இருக்க உயிர். அப்போ கரெக்டாக அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் மேலே நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இளவரசருக்கே ஒன்றுமே புரியல, என்னடா இது சின்ன பையன் எங்கே வந்திருக்கான்ட்டு. அவன் அந்த கூடை எடுத்து கொடுத்துட்டு, இந்தா நீ கேட்ட மாதிரியே கொண்டு வந்துட்டேன், நீ இங்கே என்ன பண்ணுற, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உன்னால் நம்ப முடியாதுன்ட்டு, நான் ஒரு மலை ஆத்மா, நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேங்கிறான். இளவரசர் என்ன விளையாடுறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் சொல்லலை நீ என்ன நம்ப மாட்டேன்ட்டு, ஒருத்தி என்னை கைக்குள்ளே வச்சிருக்கா, அதனால தான் நான் இப்படி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் புலம்பிட்டு இருக்கான். நீ கேட்ட மாதிரி இந்த மூலிகை கொண்டு போய் கொடு, எல்லாமே சரியாயிடும், ஆனால் அடுத்த டைம் உன்னை கண்டிப்பாக பாப்பேன்னு நினைக்கிறேன், மீட் பண்ணலான்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இளவரசருக்கு நடக்கிறது என்ன உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, பேய் அடைஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாத, அடுத்த டைம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதையும் பார்க்குறங்கிற மாதிரி இளவரசருக்கு எப்படியோ அந்த மூலிகை கிடைச்சிருது. கிடைச்சோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம் தான். காலையில் நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நேற்று நைட்டு அவர் என்ன அவ்வளோ காப்பாற்றிருக்காருன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன, ஆனால் நான் ஒரு சைட் கேரக்டர் தானே, இப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ
அவள் ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வருது. என்னதான் இருந்தாலும் அவள் லீடோட பாய் ஃப்ரெண்ட், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு அவள் அப்படி அப்செட்டாக இருக்கா ஹீரோயின். சிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக இளவரசரே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே ஹீரோயினுக்கு பதட்டப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. அப்போ இளவரசர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை என்னன்னா இருக்கு அப்படின்ட்டு இவருக்கு வந்து பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இது டெய்லி நீ தண்ணியில் போட்டு குடிக்கணும், அப்போ தான் உன்னோட உடம்பு கம்ப்ளீட்டாக குணமாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு நிமிஷம் என்னை பற்றி அவ்வளோ கவலைப்பட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் அப்படி நீங்கள் பட்டிங்கன்னா நான் நல்லா இருக்கேன், அதனால நீங்கள் இனிமேல் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, என்னை எதுவும் கண்டுக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இளவரசரோட உடம்பை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ காயம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த கிளப் இருக்கும்ல அதில் சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இது கிளப்பில் எல்லாம் சேர சொல்கிறாரு, இவர் இப்படிப்பட்ட ஆளே இல்லையே, என்னாச்சு இருக்குங்கிற மாதிரி இவளுக்கு பேய் அடித்த மாதிரி யோசிச்சுட்டு இன்னமும் நடந்துட்டு இருக்குன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சிட்டு வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தர் நம்மளுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போகிறான், இருந்தாலும் அவனை பிடிக்கக்கூடாதுன்னா எப்படி, அவன் நம்மளுக்காக எப்படி பார்த்துட்டு இருக்கான்ட்டு இளவரசர் மேலே இவளுக்கு பாசம் இருந்தாலும் சரி இவன் போகக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ தான் லீடு இல்லையேன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹியூன் இருக்காண்ட, அவனை பார்க்குறக்கு இளவரசர் வந்திருக்காரு. என்னடா மற்ற அதிசயமா இப்பெல்லாம் நீ வரமாட்ட, மூஞ்சில இல்லைன்னா காயோன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் இளவரசர் சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. சிட்டுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, வேற யாருமே இல்லை, சியா தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட கொஞ்சம் நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம 2 பேரும் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவள் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவுட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இல்லை, நான் அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும், நான் போகவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கும் சியா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. ஒருவேளை இந்த தாழ்மையான பொண்ணுக்கிட்ட நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, உங்களோட அந்த மதிப்பையும் நான் மதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, போலனே இவள் ஓவராக எமோஷனலாகவே கொண்டுருவா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பூவை பார்த்துட்டு இவ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. அங்கே ஹியூனும் ஹீரோவும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலும் நீ எப்படியும் நம்ப மாட்டேன், அதனால நான் எதையும் சொல்ல போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சொன்னாதானே நீ உண்மையா இல்லையான்னு தெரியும், தயவு செஞ்சு உண்மையை தான் சொல்லித்தர அப்படின்ட்டு ஹியூன் சேர்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உன் கிளப்பில் ஹீரோயினை செய்கிற அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரா அப்படின்ட்டு இந்த கிளப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ, என்னையும் சேர்த்துன்ட்டு ஹீரோ ஒரு முடிவை வைக்க. நீ கிளப்புக்கு வரியா, அப்புறம் அது கிளப்பாகவே இருக்காதேடாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஷாக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே, அவங்க எல்லாவோட ஆன்டிஸ் கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மக்கள், அவங்க எல்லாத்துக்கும் டொனேஷன் பண்ணலாம் அரிசின்ட்டு அவங்க ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்க, அதுக்கு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா 25 கிலோ மூட்டை கொடுத்துட்ருக்காங்க. என்ன இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்க, இன்னும் என்னோட வீட்டுக்கு கல்யாணம், அதனால தான் என்னால் முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. போன மாதம் தான் அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே இந்த மாதம் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் மனசில் அப்படியே காரமாக இடி விழுந்துருச்சு. அந்த அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதுனா வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலேருந்து நான் அனுப்புகிறேன், என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்ருக்கேன்ட்டு ரொம்ப நன்றிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் 3 மும்மூர்த்திகளும் வந்து, மா இந்த மாதிரி கோணைஸ்லாம் சக்கரை கம்மியாக வைக்கிறாங்க, எதுனா ஒன்று பார்த்து பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. உங்களை பெற்றதுக்கு நான் கோணைஸே வாங்கியிருக்கலாட்டாங்கிற மாதிரி அவங்க அம்மா மூஞ்சி இழுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே புரியுது, எப்படியாச்சும் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவீங்கன்ட்டு அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அதை மட்டும் பண்ணிட்டா என்னோட பாரமே குறைஞ்சிரு அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள மட்டும் பாருங்க, அடுத்த மாதமே உங்களுக்கு கல்யாணம் தானே பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹியூன் இருக்கான்ல, அவனை பார்க்க வந்திருக்கா. ஹியூனை பார்த்த உடனே சரி இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆஹா என்னோட அழகில் நேரம் இவன் மயங்கிடுவானு, ஏன்னா நான் தான் இவனுக்கு பிடிச்ச பொண்ணாச்சே, செகண்ட் லீடாச்சே இவன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிளப்பில் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, தாராளமாக பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஹியூன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பார்க்கும்போதில் இவன் மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி உறிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்டையும் நான் கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு தெரியும்ல சியா அவங்க தான் அப்படின்ட்டு இருக்க. ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க, எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலான்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் இன்னொருத்தரையும் நான் கூப்பிடணுன்ட்டு நம்ம இளவரசர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரி அவரும் சரி 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. இளவரசர் வருவாரா அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹியூனு பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ட்டுறான். உங்களுக்கு எதனா பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் அவன் சிரிக்கும் போது அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வாங்க, நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே இளவரசரை காட்டுறாங்க. இளவரசரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மெடலை படிச்சுட்டே போர்டு அடிக்குது, அடுத்த நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்கே அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் வறண்டிருக்காங்க, எதனா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா அது பெருசாக எடுத்த மாதிரியே இல்லை. சரி நீங்கள் ஏன் உம்மன் இருக்கீங்கன்ட்டு இன்னொரு அமைச்சரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சபை உங்களுக்கு பிடிக்கல தானே, நான் அரசரியாக ஆட்சி பண்ண மாட்டேங்கிறேன், அதனால தானே நான் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் பட்னின்ட்டே இருக்கீங்க, என்ன மக்களுக்கு என்னதான் ஆச்சு நான் வந்ததுலேருந்துட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை, இப்போதைக்கு வறட்சி ஆயிடுச்சு, நீங்கள் தான் உதவி செய்யணுங்கிற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அமைச்சர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறாங்க, இன்னொரு அமைச்சர்லாம் உண்மையை சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்க. அரசரோட ஆட்சியில் கொஞ்சம் கூட அமைச்சர்கள் யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு இதில் நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு. அப்படியெல்லாம் இல்லை அரசேன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க
அப்படின்ட்டு அவரு எல்லாத்தையும் கம்மனு விட்டார் சொல்லிடுறாரு. அங்கே அமைச்சர்களுக்கெல்லாம் சரியான கோவம் வந்துட்டு இருக்கு. என்னடா இவன் இப்படி இருக்கான்ட்டு வெளியே வந்த உடனே அரசரை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அரசரையே எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க, இளவரசருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியலன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி தெரிஞ்சால் மட்டும் என்ன, மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல அவர் தான் கேள்வி கேட்டிருப்பாரு. அவர் பேசிட்டு இருப்பாங்க. இளவரசருக்கு எப்படியோ தெரியாமல் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அரசர் தப்பு பண்ணாலும் சரி நம்ம அரசரை பற்றி பேசினது தெரிஞ்சா நமக்கு தான் பெரிய பிரச்சனைட்டு எல்லாம் இளவரசரை கண்டு பயந்துட்டு இருக்க. என்ன பண்ணுறதுனே தெரியலாமல் ஹீரோயினோட அப்பாக்கெல்லாம் கடுப்பாயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கா சியாக்கு. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, இப்போ கூட இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் அதனால ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சியாவில் பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கு, சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கா. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் வருவீங்கன்ட்டு, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்கா. நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு அதனால தான் வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இளவரசரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் இளவரசரை பார்க்கலான்னு வந்திருப்பாரு. பார்த்தா ரூமில் ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது இளவரசர் இந்த ரெண்டில் என்ன ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு முதல் முறையாக கேப்புக்கெல்லாம் மேட்சிங்காக போட்டுட்டு போக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரோட அசிஸ்டண்ட்டுக்கே ஆச்சரியம், ஆஹா இப்படிலாம் மனுஷன் இருக்க மாட்டாரே, இப்படியெல்லாம் மாறிட்டாரேன்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்காக இந்த மீட்டிங்கெல்லாம் வச்சிருக்கானா, நம்ம சியாவையும் ஹீரோவையும் சரி அதே மாதிரி அந்த லேக் இருக்கும்ல அதில் 2 பேர்த்தையும் மீட் பண்ண வச்சு மறுபடியும் அந்த ரீக்ரியேஷனை இன்னொரு டைம் ஆரம்பிச்சு விடுவோம். அதுக்கப்புறம் கதை மாறிடும், அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, நம்மளோட வேலை முடிஞ்சிடுங்கிற மாதிரி தான் பிளான்ல இன்னைக்கு வர சொல்லியிருப்பா. இவ அப்படியே நின்றுட்டு இருக்க. சியாவோ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை விட நீங்கள் ரொம்ப கலக்கலா இருக்கீங்கன்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை கூப்பிட்டதுக்கெல்லாம் நன்றி கிளப்புக்குன்ட்டு ரொம்பவே அப்பாவியாக பேசிட்டு இருக்கா. இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்ட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடக்க போகிற குஜால நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் உங்களுக்கு எதனா பிரச்சனையாங்கிற மாதிரி சியா கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஹியூனும் வந்துடுறான். வந்த உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஹியூனை பார்த்த உடனே இதுதான் சியா நல்லா பார்த்துக்கங்கன்ட்டு அவர் சொன்னோன்னே உங்கள் அப்பாவெல்லாம் எனக்கு தெரியும், அதை விட உங்களே தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க போலன்ட்டு இருக்காங்க. சியாக்கே பார்த்தீங்கன்னா அவளை பற்றி ஒருத்தவங்க காம்ப்ளிகேட் கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி இப்பெல்லாம் பேசினதே இல்லைன்ட்டு எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அங்கே ஹியூன் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் பண்ண கிளப்புக்கு எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காரு முதல் வேலையா. எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் வணக்கம், இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்க ஒவ்வொரு இன்ட்ரோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் இருந்துட்டு இருக்காங்க. வரப்போகிறாங்களே இவங்க தான் நம்ம முதலமைச்சரோட பொண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறது வலது அமைச்சர் இருக்கார்ல அவரோட பொண்ணு அப்படின்ட்டு சியாவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இவங்களை பற்றி நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பிக்கிட்டு இருக்க. அங்கே எல்லாம் உற்சாகமாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோயின் அப்படின்ட்டு அவள் பேசிட்டு இருக்க. சியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பணிவாக பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னடா இன்னும் இளவரசரை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போதான் யதார்த்தமாக பார்க்குறா இளவரசர் பார்த்தீங்கன்னா கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு அப்படியே வானத்துலேருந்து வந்த தேவதை மாதிரியே நடந்து வந்துக்கிட்டு இருக்க. இவ பார்த்த உடனே சரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க. இளவரசராடாதன்ட்டு இவ பிடிச்சிட்டு இருக்க. ஹியூன் ஹீரோயினை பிடிக்க இளவரசருக்கே கொஞ்சம் பொசசிவ் ஆகிடுது. என்ன இப்படி தான் கிளப் நடத்திட்டு இருக்கே என்னன்ட்டு கரெக்டாக ஹியூனை பார்த்து கேட்டுறான். அப்படிலாம் இல்லையே, இந்த மாதிரி தயங்கி விழுந்தா பிடிக்கிறது தானே, இது ஒரு மனித நேயம் தானே அப்படின்ட்டு ஹியூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரில் எல்லா வாலிபர்களுக்கும் நல்லா மன்மதனாக விளங்கிட்டு இருக்கான்ல இவன் வேறு யாருமே இல்லை இந்த ஊரோட இளவரசன்ட்டு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க. ஹீரோயினுக்கு இவன் இவ்வளோ அழகாக இருப்பான்னு தெரியுது இல்லை, நினச்சதை விட நல்லா தான் பாருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களும் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் யாரோட இன்ட்ரோக்கும் ஹீரோ மதிக்கிற மாதிரி இல்லை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுறாரு. இப்பெல்லாம் பேசாதீங்க கம்மனுகிறீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, ஓ முன்னாடி யாரும் கொஞ்சம் ஓவராலாக பில்டப் காட்டக்கூடாதுன்ட்டு ஹீரோ பல்ப் கொடுத்துட்டே இருக்காங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு டைம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ 3 பேர் வந்துட்டாங்களே வேற எதனா கேம் இது ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற ஹியூன் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேமுக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா சியாதா ஃபுல் கண்ணா இருக்கா. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கன்னு இருக்க. எனக்கு ரொம்ப சியாவை பிடிக்கும், ஏன்னா அவளுக்கு ஒரு பொண்ணுன்னா அப்படி ஒரு பண்பான பொண்ணு, நல்லா பணிவான பொண்ணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவளை மாதிரி பொண்ணெல்லாம் யாரையுமே பார்க்க முடியாது தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. சியா பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கா. அவளோட சமையல் சாப்பிடணுமே நீங்கள் அப்படியே சொர்க்கத்தில் உங்களுக்கு டிக்கெட்டு தான் கிடைக்கும், அப்படி ஒரு ஜம்முன்னு சமைப்பா. நான் அவள் சமையலை சாப்பிட்டு சொர்க்கத்துக்கே போயிட்டு நான் பார்த்துக்கங்கன்னு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா செய்ய சொல்லி கொடுத்தது தான் நான் செய்வேங்கிற மாதிரி அவள் ரொம்பவே பணிவாக இருக்கா. சே இவ்வளோ பணிவான பொண்ணு இந்த காலத்தில் நீங்கள் தேட முடியுமா என்ன, சரியான பணிவான பொண்ணாக இருக்கா இல்லைன்ட்டு இவளுக்கு விளம்பரமே எல்லாம் இவள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோட் சரியான காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.